வணக்கம். இன்றைக்கி ராவேல டேட்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சத்தியமங்கலத்தின் தொழில் முனைவோரான பாலகிருஷ்ணன் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தென்னை என்றாலே தேங்காய் மற்றும் இளநீர் தான் நினைவுக்கு வரும். அதில் இவர் நீராபானம் தயாரிப்பில் முன்னோடியாக இருக்கிறார். அதில் மதிப்பு கூட்டுதலும் செய்து அசத்தி வருகிறார். அவருக்கு சொந்தமான 27 ஏக்கர் பரப்பளவில் 1700 தென்னை மரத்திலிருந்து நீராபானம் தயாரித்து வருகிறார். தர்மாக்கோலால் ஆன குடுவையில் ஐஸ் கட்டிகளை நிரப்பி குழாயில் நெகிழி பையை கட்டி அதை அந்த குடுவையில் வைத்து தென்னை பாலையில் சேர்த்து கட்டி விடுவார்கள். இந்த குடுவை அவரால் வடிவமைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இந்த குடுவையை குறைந்த விலையில் பயன்படுத்துகிறார்கள். இருபத்தி 4 மணி நேரத்தில் குடுவையில் நீராபானம் நிரம்பிவிடும். அதில் ஐஸ் கட்டிகள் இருப்பதால் நீராபானம் கெட்டுப்போகாமல் இருக்கும். நீரா தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் ஒரு இயற்கை பானம். உடலுக்கு குளிர்ச்சியையும் தாகத்தையும் தணிக்கிறது. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மேலும் இதில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. உங்கள் பேர் சார்? என்னோட பேர் பாலகிருஷ்ணன். ஓகே சார். எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டுருக்கீங்க? ப்ராசஸிங் சொல்லுங்கள் சார். 8 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். இது எப்படி ப்ராசஸிங் மெத்தடுங்க சார்? நீரா வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு. ஓகே. நியூட்ரியன்ஸு, மினரல்ஸு, வைட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறது வந்து 3 டைப்பாக எடுக்கிறோம். தென்னை மரத்தில் வந்து ப்ராசஸிங் பண்ணுறது வந்து ஒன்று பதநீர் எடுப்பாங்க. ஓகேங்க சார். அது வந்து சுண்ணாம்பு கலந்து எடுப்பாங்க. சுண்ணாம்பு எதுக்கு கலக்குறாங்கன்னா ஃபெர்மெண்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து அது வந்து கல், சுண்ணாம்பு போடாமல் எடுத்தால் கல். அதுக்கு ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும், 3% ஆல்கஹால் இருக்குது. அடுத்ததாக வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், சுண்ணாம்பு இல்லாமல், ஃபெர்மெண்டேஷன் இல்லாமல் எடுக்கணும்னா அதை வந்து நீரா. எப்படி எடுக்கணும்னா அந்த ப்ராசஸிங் வந்து ஃபெர்மெண்டேஷனை தடுக்கிறதுக்கு வந்து ஐஸை போட்டு பண்ணுறோம். ஐஸை வந்து ஒரு அந்த இதில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு அந்த கவருக்குள்ளே வந்து நீராக சேகரமாகும். கவருக்குள்ளே நீராக சேகரமாகிறது வந்து குளிப்படையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஐஸ் வைக்கணும். அது வந்து 2 டிகிரி டெம்பரேச்சரில் வந்து கடைசி வரைக்கும் கோல்டு செயினில் மெயின்டைன் பண்ணுறோம், சேல் பண்ணுற வரைக்கும். இதை வந்து நம்ம எதுவும் பாஸ்டைசி இதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்லை, அப்படியே தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். இப்போ வந்து 30 மரம்காட்டி ஒருத்தர் மட்டும் தான் இருக்காது. ஒருத்தருக்கு வந்து 30 மரம், 25 to 30 மரம் வந்து கொடுப்போம். சம்பளம் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 30 ரூபா கொடுப்போம். பை ப்ராடக்ட் வந்து இதில் மிச்சமானால் நாங்கள் இதில் வந்து சக்கரை பண்ணுவோம். அது ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிற வரைக்கும் பை பை ஃப்ரம் சத்தியமங்கலம் ப்ளாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.